ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன இன்னொரு விஷயம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆபிரகாம் கேட்கிறாரு. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். நான் அதை சுதந்திரிப்பேங்கிறத எதை வச்சு கண்டுபிடிப்பேன்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் நடந்துட்டேன். அவன் 13ஆம் அதிகாரத்திலே நடந்து முடிச்சிட்டான், வேலை முடிஞ்சிருச்சு. ஃபிசிக்கலி என்னால் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் ஆண்டவரை. இப்போ ஆண்டவர் திருப்பி வந்து சொல்கிறாரு, உனக்கும் உன் சந்ததிக்கு இதை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கேட்குறான், நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க நல்லா வேலை செஞ்சேன், நடக்க சொன்னீங்க நடந்தேன், என்னால் முடியாது, 75-80 வயசு ஆச்சு, முடியாது. ஆண்டவருக்கு தெரியும் உன்னால் நடக்க முடியும்னு. அதனால் அவனும் அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடந்தான். அவனும் ஆண்டவர் வந்துட்டார். திருப்பி ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அதை நான் தரேன். இப்போ ஆபிரகாம் கேட்குறான், ஆண்டவரே எப்படி, எல்லாம் என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டேன்பா, இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு அவர் 9ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பலிபீடத்தில் சில காரியங்களை சொல்கிறார். ஒரு 3 வயது கிடாரி, ஒரு 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு புறா குஞ்சு, இதெல்லாம் கொண்டு வா, அதை வந்து துண்டு துண்டாக வெட்டி பலிபீடத்தின் மேல் வெய்யி, எல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் நடக்குது, வைத்தான், எல்லாம் நடந்துச்சு. இது எதுக்கான அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவன் செஞ்சது ஃபிசிக்கல் ஒர்க், எழுந்து நடனர். இது பலிபீடத்தில் பலி செலுத்துதல், இது ஸ்பிரிச்சுவல் ஒர்க். ஃபிசிக்கலி நீ எவ்வளோ வேலை செய்யறியோ, இவன் நேரம் அதை தான் பார்த்தோம். அட் த சேம் டைம் ஸ்பிரிச்சுவலி கர்த்தர் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதை நீ செய்யணும். ஃபிசிக்கலில் கரெக்டாக இருக்கிற எத்தனையோ பேர் ஸ்பிரிச்சுவலி அவுட். என்ன ஸ்பிரிச்சுவலி அவுட்? இப்போ ஆண்டவர் வந்து 3 வயது கிடாரி, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அவனுக்குன்னு, இதை இப்படி செய் அப்படின்னு சொல்லும் போது உடனடியாக அவன் அதை கரெக்டாக அந்த 3 வயது தான், 3 வயது தான், 2.5 வயசு, 1 வயசு பிடிக்க முடியாது, பிடிச்சி கொண்டு வந்து ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். அப்போ அந்த 3 வயசுனா 3 வயசு கொண்டாடணும், எல்லாம் கரெக்டாக. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸ்பிரிச்சுவலி ஆண்டவர் உங்களுக்குன்னு யூனிக்காக சில வேலைகளை சொல்லுவார். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. எவாஞ்சலிஸ்ட், இப்போ நான் அந்த எவாஞ்சலிஸ்ட்டாக இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வரும்போது, 17 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது எனக்கு சில ரோல் மாடல்ஸ் இருந்தாங்க. அப்போ இவங்கள மாதிரி வரணும், அவங்கள மாதிரி வரணும்னு சில ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு வரும்போது ஏன்னா அப்போது எந்த மெச்சூரிட்டியுமே கிடையாது. உன்னை எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது, டீச்சிங் மினிஸ்ட்ரின்னு சொல்லும் போது நமக்கு சில ரோல் மாடல்ஸ். அப்படி வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை உனக்குன்னு ஒன்று மினிஸ்ட்ரி வச்சுருக்கேன், அந்த ரெவலேஷனில் இப்படி கொஞ்சம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி காலத்தை பற்றி நீ கொஞ்சம் பேசணும், பைபிள் ஸ்டடி எடுக்கணும், அதை சொல்லிவிட்டு அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு முன்னாடி அப்படி பண்ணவங்களில் 99% யாருமே இல்லை. ஏன்னா எனக்கு ரோல் மாடலாக யாரும் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். யாரை பார்த்து கற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறபடி செய். அப்போ யூனிக்காக உன்னுடைய மினிஸ்ட்ரிக்குன்னு சில ஸ்பிரிச்சுவல் ஃபார்முலாஸை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். மினிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, உங்கள் வேலையாக இருக்கட்டும். பாருங்கள், எல்லாரும் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு பேட்டர்னில் போவாங்க. கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் சுற்றி வாங்க, எக்காலம் ஊதிக்கிட்டே வாங்க. எங்க சண்டைக்கு போகிறவன் நேராக போக வேண்டியது தானே? இல்லை, நீ சுற்றி வாயேன். இது என்ன மெத்தடு? நீ சுற்றுப்பா, அதான் உனக்கு மெத்தட், அவ்வளோதான். சரி, 6 நாள் சுற்று, 7வது நாள் என்ன பண்ணோம்? 7வது நாள் மட்டும் 7 தடவை சுற்று. இது என்ன? நீ சுற்றியா, அவ்வளோதான். இப்போ எதிராக இருக்கிற பட்டணத்தை போய் பிடி. எப்படி கோட்டை இடிக்கிறது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்குன்னு ஒரு யூனிக்கான ஃபார்முலா இருக்கும். நீங்கள் செய்யறதுக்குன்னு சில விஷயத்த சொல்லுவார். அதே பிஸ்னஸை அவங்க செய்யறதுக்கும் நீங்கள் செய்யறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுதான் பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாதாரண பிஸ்னஸ் இப்போ யோசிச்சு பாருங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அத்தனை பேரும் நமக்கு தெரிஞ்சு 40 வருஷமாக கோழிக்கறி சாப்பிட்றோம். எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஒரு காலத்தில் சொல்கிறேன், எல்லாரும் சிக்கன் சாப்பிட்றோம். ஆனால் கேஎஃப்சி காரனுடைய சிக்கனை மட்டும் ஏன் உலகமே சாப்பிடுது? கேஎஃப்சி சிக்கன் அப்படின்னா இந்த டோட்டல் வேர்ல்டில் அத்தனை பேருக்குமே பிடிக்குது. ஏன் அப்படின்னா அந்த யூனிக் ஃபார்முலா அவனுது மட்டும், அது அவனுக்குரியது. அந்த ஃபார்முலா எல்லாருக்கும் பிடிக்கும். அது ஆண்டவர் அவருக்கு கொடுத்தது. அப்படி தான் சொல்கிறேன். எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இதே பிஸ்னஸ் தான் எல்லாரும் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், ஹோட்டல் பிஸ்னஸ் எல்லாரும் பண்ணுவாங்க. சில ஹோட்டல் மட்டும் யூனிக் டேஸ்ட் தேடி போவாங்க ஜனங்க. அப்போ எல்லாரும் சர்ச் நடத்துகிறாங்க, ஆமாம். ஆனால் ஒன் சர்ச் யூனிக், அது உள்ள ஒரு ஸ்பெஷல் திங் இருக்கும். அதை நான் உனக்கு சொல்லுவேன். அந்த கேஎஃப்சிக்கு எப்படி ஒரு ஃபார்முலாவோ, உங்கள் மினிஸ்ட்ரியில் கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொல்லுவார், நீங்கள் அதை செய்யணும். இல்லையே, பாலியங்கிச்சோ வேற மாதிரி செய்கிறாரு,
அது அவர் சர்ச்சுக்கு கர்த்தர் கொடுத்த யூனிக்கான அழைப்பு. அதை அவர் செஞ்சாரு, அவர் சக்சஸ் பண்ணாரு. நீயும் உடனே பாலையங்கி சோ மாதிரி தான் செய்வேன்னா செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்குன்னு உள்ள ஃபார்முலா போயிடும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஸ்பிரிச்சுவலி சில விஷயங்கள் சொல்றேன். நீ நடந்தது உண்மை, ஃபிசிக்கலாக நீ என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிற, சின்ன வயசில் ஓடி வந்திருக்க, எல்லாம் உண்மைதான். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவலாகவும் நீ என்ன செய்யணும், என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அதான் பிரச்சனை. சில ஆட்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக வேலை செய்வான், ஆனால் ஓனர்கிட்ட திட்டு வாங்குவான். இங்கேருந்து 10 கிலோமீட்டர் மிதிச்சுட்டு போய் சைக்கிள், நான் சொல்கிறேன் அந்த காலத்தில் சைக்கிள் மிதிச்சுட்டு போய் அங்கேருந்து திருப்பி வருவான். திருப்பி வரும்போது பார்த்தா ஓனர் சொன்னபடி செஞ்சுருக்க மாட்டான். ஆனால் அவன் ஹார்ட் ஒர்க்கர். ஆனால் யூனிக்கான ஒர்க்கர் கிடையாது. அவன் வந்து இப்படி சொல்கிறேன். அவங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில், மாடு மாதிரி வேலை செய்கிறாங்க. மாடு மாதிரி வேலை செய்கிறது முக்கியம் இல்லை, அந்த வேலையில் என்னோட யூனிக்னஸ் தெரியணும். கர்த்தர் எனக்குன்னு ஒன்று சொல்லியிருப்பார், அது தெரியணும். அதை செஞ்சா தான் நீ மற்றவங்களோட வேறுபட்டு இருப்ப. அதை கர்த்தர் உனக்கு சொல்லுவார். அதான் இதை வந்து நீங்கள் செய்யறது இல்லை, கர்த்தர் சொல்லுவார் இப்படி செய். ஆனால் அது மற்றவங்க செய்கிற மாதிரி இருக்காது, அதை உங்களால் அக்செப்ட் பண்ணவும் முடியாது. முதல்ல இது என்னங்க இருக்கு, தேசத்தை சுதந்திரிப்பன்றதுக்கு என்ன எழுந்து நடக்க சொன்னீங்க, அது கூட லாஜிக் இருக்கு. ஏதோ சண்டை போடுங்க, உன் தேசத்தார் இப்படி சண்டை போடுவாங்கன்னு சொன்னால் லாஜிக் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து கிடாரியை வெட்டுங்கிறீங்க, ஆட்டை வெட்டுங்கிறீங்க, இதுக்கும் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? இதை நீ செய், இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை நீ செஞ்சு முடியும் போது நான் உனக்கு எந்த தேசத்தை எங்கே எவ்வளோ தூரம் தருவேங்கிற உனக்கு மொத்தத்தையும் உனக்கு நான் அளவு பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கு என்ன சம்மந்தம்? நீ செய்ப்பா, நான் சொன்னதை நீ செய்ப்பா, அவ்வளோதான். இதை நீங்கள் வேறு யார்ட்டையாவது சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள், இந்தியாவை பிடிக்கணும் அப்படியா, இந்த மாதிரி டேங்க்கு, இந்த மாதிரி ஃப்ளைட்டு இப்படிலாம் வந்தால் தான் பிடிக்க முடியும். ஓகே. அமெரிக்காவை பிடிக்கணும், அவங்கள போய் பிடிக்கணும், இது பத்தாது. அவங்களுக்கு வேறொரு பெரிய லெவலில் நம்ம சைனா கிட்ட இருந்து மிகப்பெரியதான கப்பல், அணுகுண்டு இதெல்லாம் வாங்கினா தான் சைனாவை பிடிக்க முடியும், ரஷ்யாவை பிடிக்கணும், அதுக்கு வேற. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய, நல்ல ஜோம் பண்ணு, அங்கே இருக்கிற ஆவிகளை கட்டி ஜோம் பண்ணு, நீ போ, நான் உனக்கு வாசல் திறக்கிறேன், அந்த தேசமே கர்த்தருக்காக மாறும். இது என்னங்க லாஜிக்கு? அதான் லாஜிக். நீ ஆண்டவர் சொல்றதை செய், ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஏங்க இது முடியுமா? நீங்கள் செய்யுங்களேன், நீங்கள் செய்யுங்க, ஆண்டவர் செய்வார். ஸ்பிரிச்சுவலி ஆண்டவர் எதிர்பார்க்கறது மிகப்பெரிய கீழ்ப்படிதல். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அத்தனை பேருக்கும் வார் ஃபார்முலா தெரியும். பட்டயம் இருக்கு, தலைச்சீரா இருக்கு, மார்க்கவசம் இருக்கு, சண்டை போடுற யுக்தி இருக்கு. சகல பெலிஸ்தரையும் ஜெயிச்சவன் தான் சவுல். அந்த பெலிஸ்தர்ல ஒரு ஆள் தான் கோலியாத். ஆனா தாவீது கிட்ட எந்த விதமான வார் ஃபார்முலாவும் கிடையாது. ஆனா ஒன்று இருந்துச்சு, ஸ்பிரிச்சுவல் கீழ்ப்படிதல் இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ தாவீது ஆடு மேய்க்கிற இடத்துல அவங்க அப்பா சொல்றாரு, மகனே இதெல்லாம் எடுத்துட்டு போடா, வார் ஃப்ரண்ட்டுக்கு போ, அண்ணங்கிட்ட கொண்டு கொடு. இப்போ தாவீது சொல்லியிருக்கலாம், இப்போ வேலையை பாருப்பா. இப்போ இருக்கவங்கள அப்படி தான் சொல்கிறான், பசங்க வேலையை பாருங்க, சும்மா என்னை அங்கே போக சொல்லிக்கிட்டு. அங்கேயே கொடுப்பாங்க சாப்பாடெல்லாம், அவங்க சாப்பிட்டுப்பாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தாவீது ராஜாவாக வேண்டுமென்றால் முதல்ல அந்த ஃபிசிக்கல், அவங்க அப்பா சொன்னதுக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது, நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் வருகிற ஸ்பிரிச்சுவல், இது ரெண்டும் சேர்ந்தாதான் தாவீது ராஜாவாக முடியும். அப்போ சவுல் சண்டை பண்ணுற மாதிரியே தாவீது பண்ணுமா? இல்லை. தாவீதுக்குன்னு ஒரு யூனிக்கான சண்டை போடுற மெத்தட் வச்சிருந்தார் கர்த்தர். கவட்டக்கல்லை எடுத்து அடி. இது என்னையா ஃபார்முலா? அவன் சிறு வயது முதல் கொண்டு யுத்த புருஷன். நீ கவட்டக்கல்லை கையில் இடுறா, அவனை கீழே தள்ளுறது அல்லாது என் கையில் இருக்கு, நீ தள்ளலை. பாருங்க வசனம் சொல்லுது, அவன் முகம் குப்புற விழுந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல் அடிச்சா பின்னாடி தானே விழணும், நீ கல் அடி, நான் பின்னாடி இருந்து அடிக்கிறேன். அவன் முகம் குப்புற விழுவான். உனக்கு நான் சொன்னதை செய். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிச்சுவலி. இன்னைக்கு ஊழியம் நல்லா பெருசா இருக்கு, நல்லா இருக்கு, ஆனா ஸ்பிரிச்சுவலா இருக்கா? அதான் முக்கியம். ஆபிரகாமுடைய சந்ததி வெறும் உலக சந்ததியா இருக்க வேண்டும் என்றால் அது அமலேக்கரை போல, பெலிஸ்தரை போல, கானானியரை போல இருந்திருக்கும். ஆபிரகாமின் சந்ததி ஸ்பிரிச்சுவல் சந்ததி. அவன் ஸ்பிரிச்சுவலாவும் இருக்கணும், தேசம் ஸ்பிரிச்சுவலாவும் இருக்கணும். ஸ்பிரிச்சுவலா இல்லாட்டி மற்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதான் ஒரு காலத்தில் இஸ்ரவேலர்கள் ஸ்பிரிச்சுவலா இல்லாம போனாங்க, கர்த்தர் எல்லார மாதிரி அவங்களும் தள்ளிட்டார். அப்போ உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்பிரிச்சுவல் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட திறமை இருக்குது, பிசிக்கலா உன்னால செய்ய முடியும், எல்லாம் முடியும், ஆனால் அது பத்தாது. ஆபிரகாம்
என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேர்ந்தா மட்டும்தான் நீ யூனிக்கான சந்ததியாக இருப்ப. இல்லைன்னா நீ எல்லார மாதிரி ஒருத்தனா தான் இருப்ப. இந்த ஸ்பிரிச்சுவல் கீழ்ப்படிதல் இருக்குதா? ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் கீழ்ப்படிதல் இருக்கும். எப்போ வரைக்கும் இருக்கும் தெரியுமா? நீங்கள் ஒன்றும் இல்லாத வரைக்கும் இருக்கும், நீங்கள் வளர்ற வரைக்கும் இருக்கும், நீங்கள் கஷ்டப்படுற வரைக்கும் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், வேறு வழியும் இல்லை, நாம் அதை செஞ்சு தான் ஆகணும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். இன்னைக்கு கானானுக்குள்ளே வந்தாச்சு, இப்போ கானானுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு இப்போது நடக்க தொடங்கியாச்சு. இப்போ கானான் பழக்கமாயிருச்சு. ஆபிரகாமுக்கு தெரியும், அங்கே போனால் மோரியா மலை இருக்குது, இந்த பக்கம் லெஃப்ட்டில் போனால் கீழே போனால் எகிப்துக்கு போயிடலாம், மேலே பக்கம் போனால் சிரியாவுக்கு லெபனானுக்கு போயிடலாம். இப்போ ரூட்டெல்லாம் கிளியர். இப்போ ஆபிரகாம் தெரியும் கானானில் யார் யார் இருக்காங்க, எங்கெங்கே இருக்கிறாங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க. இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சா? ஃபிசிக்கலி நல்லா தெரிஞ்சிடுச்சு, இப்போ நீ ஸ்பிரிச்சுவலி கீழ்படி. இல்லாண்டவரை சொன்னீங்கன்னா நான் ஆட்களை வச்சு, இப்போ நீ ஸ்பிரிச்சுவலி கீழ்படி. அதான் எப்பவும் சொல்லுவேன், உன் ஊழியம் வளர வளர வளர, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வளர வளர, நீ கர்த்தருக்குள்ள வளர வளர கீழ்ப்படிதல் அதிகமாகிட்டே போகணும். நீ தேவனோட அதிகமாக நெருங்குறினா கீழ்ப்படிதல் அதிகமாகும். அந்த கீழ்ப்படிதல் நெருங்க 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 ஆண்டவர் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். அதனால தான் மோசேயோடைய கீழ்ப்படியாமையை அவரால் ஒத்துக்கவே முடியல கடைசி வரைக்கும். நீயா கீழ்ப்படியாமல் போயிட்ட? நான் சொன்னதை எவன் கேட்குறானோ இல்லையோ நீ கேட்ப மோசே. ஏன்? நீ அந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ். பாருங்க, எதிர் வீட்டுக்காரன் தப்பு பண்ணா, மேல் வீட்டுக்காரன் தப்பு பண்ணா நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நமக்கு நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா நமக்கு கோவம் வரும். காரணம், அவங்களாம் வேற யாரோ, நீ என்னுடையவன், நீ என் சொந்தம், நீ கீழ்ப்படியலைன்னா எப்படி? அப்போ நீ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அதிகம் ஆக ஆக கர்த்தர் எதிர்பார்க்கறது கீழ்ப்படிதல். நீ அந்த கீழ்ப்படிய ஆண்டவர் சொல்வார், இதை உனக்கு நான் முழுவதும் தருவேன், உன் சந்ததியாருக்கு தருவேன், உன் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக கீழ்ப்படிங்க. நிறைய பேர்கிட்ட ஃபிசிக்கலி ரொம்ப ஆக்டிவ் தான், நல்லா வேலை செய்வாங்க, ஆனால் அந்த அளவுக்கு ஊழியத்தில் கனி இருக்காது, ரிசல்ட் இருக்காது. அப்போ சிலர்லாம் கூட கேட்குறாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி நாங்களும் நல்லா மினிஸ்ட்ரி பண்ணுறோம், ஆனால் என்னமோ தெரியாது, ரிசல்ட்டே இல்லை அப்படிம்பாங்க. மினிஸ்ட்ரியில் கண்டிப்பாக ரிசல்ட் உண்டு. ரிசல்ட் இல்லாத மினிஸ்ட்ரி கிடையவே கிடையாது. என்ன கொஞ்சமாக இருக்கும், ஆனால் ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். மினிஸ்ட்ரி வந்து எக்ஸ்பேண்டபிள், அது வந்து ஒரு இடத்துல நிற்காது, அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகணும், பல்லுகி பெருகும், அது கன்ஃபார்மாக செய்யும். அப்போ ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால், நீங்கள் நல்லா உழைப்பீங்க, ஆனால் ஃபிசிக்கலி இருக்கிற அந்த கீழ்ப்படிதல் ஸ்பிரிச்சுவலி இருக்கான்னு பாருங்கள். இல்லையே, நான் நல்லா ஜாப் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், அது மட்டும் தான் ஸ்பிரிச்சுவல் இல்லைங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இன்னைக்கு இங்கே உட்காந்து ஜாப் பண்ணு அப்படிம்பாரு. இங்கே உட்காந்து ஜாப் பண்ணு, உட்காந்து ஜாப் பண்ணணும். இல்லை, ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்குது, ஊழியக்காரங்களாம் என்னை எதிர்பார்ப்பாங்க. நீ மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. அப்போது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வேளை சொல்லியிருப்பீங்க வரேன்னு சொல்லி, கர்த்தர் இப்போ சொல்லுவார் நீ உட்காந்து ஜாப் பண்ணுன்னு. அதுதான் நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அந்த ஸ்பிரிச்சுவலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். உடனடியாக நீங்கள் கீழ்ப்படியணும். சரி ஆண்டவரே, நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், அந்த வேலையும் கரெக்டாக நடக்கும், அதே நேரத்தில் இங்கேயும் கர்த்தர் உங்களை பலிகை பெருக பண்ணுவார். பல நேரங்களில் நாம் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் மாறுறோம். மனுஷனை மட்டும் இல்லை, சூழ்நிலைகளை, காலத்தை, டைமை, பணத்தை நம்ம திருப்திப்படுத்த கொஞ்சம் அப்படி நம்மளை அப்படி விடுவோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை எதுவுமே கிடையாதுப்பா, ஸ்பிரிச்சுவலி நான் சொல்கிறத செய். ஆண்டவரே, இந்த 3 வயது கிடாரியை விட இந்த 4 வயது கிடாரி நல்லா இருக்குது, நல்லா கொழுப்பாக இருக்குது, அதை கொடுக்கட்டா? உங்ககிட்ட 4 வயது கிடாரி இருக்கணும் எனக்கு தெரியும், 2 வயது கிடாரி இருக்கணும் எனக்கு தெரியும். நான் சொன்னது 3 வயது கிடாரி, நான் சொன்னதுக்கு நீ கீழ்ப்படி. அதான், இதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. எங்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நான் கொடுக்கணும்னு நீ நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் நான் என்ன சொன்னனோ அதை செய். அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நிறைய ஊழியங்களில் இதுதான் பிரச்சனை வரும். ஊழியம் வளரும் போது நிறைய மனுஷங்க வரும்போது அவங்களும் நிறைய ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அந்த ஆலோசனைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் சொல்வார், உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் இதை தருவேன். கடைசியா, இது ஆபிரகாமின் சந்ததி சுதந்திரிச்சிச்சா அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய சந்ததி இதை சுதந்திரிச்சிச்சா அப்படின்னு. இப்போ ஆபிரகாம் சந்ததி 400 வருஷம் அடிமையாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. 400 வருஷம் அவங்க அடிமையாக இருந்தாங்க, திருப்பி வந்தாங்க, மோசே தலைமையில் வராங்க.
வந்து மோசே உள்ள வரல, யோசுவா கொண்டு வராரு. யோசுவா கொண்டு வந்து ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்குறாரு. ஆனால் யோசுவா சாவரும் போது சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இன்னும் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியது அதிகமாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் சுதந்திரிக்கவே இல்லைப்பா. எல்லாருக்கிட்டையும் என்ன பிரச்சனைனா அங்கேயே வாழ்கிறான். அப்படி ஓகே இருக்கட்டும், அது 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 வேற சப்ஜெக்ட். இப்போ சொல்றாரு, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா காலத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் முழு தேசத்தை சுதந்திரிக்கவே இல்லை. அப்போ இது எப்போ அவங்க சுதந்திரிச்சாங்க, எந்த காலகட்டத்தில் இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மெசேஜில் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆபிரகாமுக்கு அப்புறம் ஏன் கர்த்தர் தாவீதை கொண்டு வந்தார்? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னு இருக்குது இல்லையா? இதை எப்போ நடந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் எங்கே நிறைவேறுது பாருங்க, எந்த இடத்துல நிறைவேறுதுன்னு பாருங்க. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு அந்த ஐப்ராத் எல்லையிலேருந்து எகிப்து வரைக்கும் சுதந்திரிக்கலை. யாக்கோபு சுதந்திரிக்கலை. யாக்கோபுக்கு அப்புறம் இஸ்ரவேலர்கள், அவங்க சுதந்திரிக்கலை. இஸ்ரவேலர்களுக்கு அப்புறம் நியாயாதிபதிகள், அவங்களும் சுதந்திரிக்கலை. நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் சவுல், அவரும் சுதந்திரிக்கலை. யார் சுதந்திரிச்சது பாருங்க? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். சேபாவின் ராஜாவாகிய ஆதாரேசர் ஐப்ராத் நதித்தண்ணியில் தன் இராணுவத்தை நிறுத்துகிற போது தாவீது அவனையும் ஆமாத்தின் கிட்டே முறியடித்தான். அவனுக்கு இருந்த 1000 ரதங்களையும் 7000 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களையெல்லாம் துண்டாடி போட்டான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்க ஆரம்பிச்சு தாவீதினுடைய எல்லை எங்க முடிவடையுதுன்னா கரெக்டா ஐப்ராத்து. அதுக்கப்புறம் தாவீது போல. அந்த யூப்ரட்டிஸ்க்கு அப்புறம் தாவீது போகல. தாவீது யூப்ரட்டிஸ்க்கு போயிட்டு வந்துட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தமஸ்கு இப்படி ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு, எல்லாத்தையும் அடிக்கிறாரு. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி வரைக்கும் தாவீது ஜெயிக்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் தாவீதின் இடத்துல வந்து நிறைவேறுகிறது. உன் சந்ததியார் சுதந்திரித்துக் கொள்வார்கள்னு சொன்னதை தாவீது தான் வந்து சுதந்திரிக்கிறாரு. நடுவில் யாருமே சுதந்திரிக்கல. அர்த்தம் என்ன? கர்த்தர் உனக்கு கொடுத்தது உலக பிரகாரமான தேசமாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்கு. அந்த சந்ததி ஆபிரகாமுக்கு அப்புறம் தாவீது, தாவீதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து தான் இந்த இடத்த வச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, தாவீதுக்கு அப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் இதை யாருமே செய்யலை. அவ்வளோதான், தேசம் ரெண்டாக போயிடுச்சு, கதை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. இன்னை வரைக்கும் இதுக்கப்புறமும் அவங்க செய்ய போகிறதில்ல. எப்போ செய்வாங்க? 1000 வருட அரசாட்சியில் ஆண்டவர் செய்வார், இதை தலைமை பீடமாக வச்சு. இப்போ யோசித்து பாருங்க, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம், தாவீது சுதந்திரிச்சாரு, இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். இந்த 3 கரெக்டாக வந்துடும். மத்தேயு 1:1 நிறைவேறிடும். ஸோ உன் தேசத்தை சுதந்திரித்தல் பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனால் நீங்களும் நானும் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு பின்னாடி வரோம். நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் இதில் தான் வரோம். அப்போ கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு எல்லையை கொடுத்துருக்கிறாரு, என்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. அந்த வேலையை நான் கடைசி வரைக்கும் செஞ்சு முடிச்சுட்டு போகணும். நான் ஏதோ ஒரு இடத்துல ஸ்பிரிச்சுவலி அவர்கிட்ட லிங்க் ஆகிறேன். அந்த லிங்க்குக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்கணும். அதான் நான் சொல்லுவேன், நெகேமியா அலங்கம் முழுவதையும் கட்டினார். ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாரு. அந்தந்த வேலை அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அவங்க வேலையை செஞ்சு முடிச்சா முழு அலங்கம் ரெடி ஆயிரும். முழு அலங்கத்துடைய பிளான் நெகேமியா கிட்ட இருக்கும், வேற யாருக்கிட்டையுமே இருக்காது. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை என்ன செய்யணும்? அதே தான் நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் எல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சா புதிய எருசலேமுக்கு நாம் செட் ஆயிடுவோம். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் எப்படி முடிக்கணும்? அதான் ஆபிரகாம் சொல்லி கொடுக்குறாரு. யூ மஸ்ட் டூ ஃபிசிக்கலி ஆஸ் வெல் அஸ் ஸ்பிரிச்சுவலி. இங்கேயும் கரெக்டாக இருக்கணும், இதுலையும் கரெக்டாக இருக்கணும். இது ரெண்டும் நீ செய்யும் போது ஃபிசிக்கலி கர்த்தர் கொடுக்குற இடம் தூரம் நீ எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவலி எவ்வளோக்கு எவ்வளோ கீழ்ப்படுகிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் கொடுப்பார். ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யபாரம் வரும். அந்த ராஜ்யபாரத்தில் அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் நாம் செய்யப்போம்.